நண்பர்களே, கமான் பாய்ஸ் என்ற ராஜேஷ் ஒரே நேரத்தில் 25 கார்களை தாண்டி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்த ரெக்கார்டை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க மிஸ்டர் மோட்டு பத்லு. Ready, steady, go! தாண்டாங்க 5, 10, 15, 18, 20. இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே போயிட்டாங்க. அவங்க புதிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. தாண்டி போற மாட்டோம். பிரேக்க போடி மாட்டோம். சுறுசுறு நகருக்கு உங்களை வரவேற்கிறேன். அடடா, இமாலயத்தின் பிரபலமான குங்ஃபூ மாஸ்டர் இம் நரேஷ். நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். என்னோட பேரன் டிம் காலம். என்னது? 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். தாத்தா நான் மோட்டு பத்லு உடனே பார்க்கணும். இப்பவே போலாம். வாங்க வாங்க உடனே. ஓ, உனக்கு அவங்க 2 பேரோட ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு ஒன்ன மாதிரி தான் அவங்க ஞாபகமாவே இருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. இது வரைக்கும் மோட்டு மாதிரி சிஷ்யம் எனக்கு கிடைக்கவே இல்ல. சொல்லுங்க அப்ப எப்ப நம்ம கிளம்ப போறோம்? சீக்கிரமாவே கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி சில வேலைகள் இருக்கு, முடிச்சிடுறேன். நீ சாப்பிடு. சரி வாங்க சின்ன எஜமா, நம்ம போய் சாப்பிடுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமா சீட்டிங், அதுக்கு அப்புறம் போய் ஸ்லீப்பிங். அது சீட்டிங் இல்ல, ஈட்டிங். ஈட்டிங்னு தான் சொல்லணும். அதான் நான் சொல்ல வந்தேன். விடு என்ன, விடு என்ன, யாராவது காப்பாத்துங்க, என்ன விட்டுரு. தாத்தா, அவன் பாக்குறதுக்கு 4 கை உள்ள பனி மனிதன் மாதிரி இருந்தான். என் பேரனை தூக்கிட்டு போயிட்டான். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அந்த பனி மனிதனுக்கு 4 கை இருந்தா என்ன, 40 கை இருந்தா என்ன? நம்ம டிம் தூக்கிட்டு போக அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த பனி மனிதன் எங்க பகுதிக்கு எப்படி வந்தான்? அது மட்டும் இல்ல, கிராமத்துல வசிக்கிற எல்லா ஆளுகளையும் விட்டுட்டு என் பேரனை மட்டும் ஏன் தூக்கிட்டு போனோம்? நான் அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிட்டான். என் பேரனையும் காணோம், அவன் கையில வச்சிருந்த பெயிண்டிங்கையும் காணோம். நீங்க எல்லாரும் என் பேரனை கண்டுபிடிக்க எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா? கேட்கணுமா? கண்டிப்பா பண்ணுவோம். நம்ம டிம் காப்பாத்த எங்க உயிரையும் பணிய வைப்போம். என்ன நண்பர்களே? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். ஒரு நொடி கூட இங்க வேஸ்ட் பண்ண கூடாது. டிம், நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க வந்துட்டே இருக்கோம். இந்த தடவையும் அற்புதமான மனிதர்கள் குங்ஃபூ சாம்பியன்ஷிப்ல இருந்து சிறந்த ஃபைட்டரை தேர்ந்தெடுத்து அற்புத மனிதனா ஆக்குவேன். அப்புறம் அவங்கள என்னோட படையில சேர்த்துப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, மோட்டு பட்ல வந்துட்டீங்களா? அப்ப என்னோட சின்ன எஜமா கண்டிப்பா கிடைச்சிட்டு வர எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பிலீவிங் இருக்கு. இங்க பாருங்க இம் நரேஷ், எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நாங்க டிம் தேடி இப்பவே ஊருக்குள்ள போறோம். சாயங்காலமா சந்திக்கலாம். சரி நானும் உங்க கூட வரேன். டிம் வந்து தேடுறேன். என்ன நீங்க டிம் எங்கயாவது பாத்தீங்களா? இல்லப்பா, நான் பாக்கலப்பா. ஒரு நிமிஷம் சிஸ்டர், நீங்க டிம் இந்த பக்கமா யார் கூடயாவது போனதை பாத்தீங்களா? நான் இவனை எங்கேயுமே பாக்கலையே.
நான் அந்த பக்கம் எல்லாம் கேட்டுட்டேன். நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? மோட்டு, நீ டைகர் கிட்ட கூட தனியா சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாத காரியம். நீயும் அற்புத மனிதன் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தானே வந்திருக்க. ஒழுங்க உண்மையை சொல்லு. அதுக்கு தான் நீ வந்திருந்தா கண்டிப்பா நீ திரும்ப போக மாட்டேன். அட, நான் ஒன்னும் அற்புத மனிதன் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக இங்க வரல. நாங்க இங்க வந்தது டிம் டிம் தேடி தான். அதை தெரிஞ்சுக்க. அவனை தேடி கண்டுபிடிப்போம். கேட்டீங்களா சிஷன்களா? ஹிம் நரேஷ் காணாம போன டிம் டிம் தேடுறதுக்காக வெட்டு படையை உருவாக்கி இருக்காரு. இந்த வெட்டு படையை சேர்ந்த நான் தான் அன்னைக்கு உன்னை வெட்டாக்குனது. அதை மறந்துடாத. நான் இன்னும் எதையும் மறக்கல. அதே மாதிரி உன்னையும் நான் மறக்க விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். நீ டைகர் கிட்ட கூட தனியா சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாத காரியம். டைகர் சாங், இது உண்மையிலே மிகப்பெரிய துரோகம். நீ ஒரு ஃபைட்டர் இல்ல, ஒரு மோசக்காரன். எதுக்கு பேசுறியா? இன்னைக்கு உங்க எல்லாரோட கதையை முடிக்கிறேன். போய் நான் பறந்து வந்து இந்த டாகி மேலேயா வேணும். சொன்ன கேள்வி டாகியை செல்ல வயிறோம். என்ன வேணாலும் தரேன். என்ன விட்டுடு. நான் சொல்லுவது புரியுதா? என்ன விட்டுடு. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, போலீஸ்காரனோட நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? இந்த கோழி குஞ்சு கூட நக்கல் பண்ணிட்டு போகுது. அடங்கப்பா, என்னை இப்படி தொங்க விட்டுட்டானே. என்னை யாரும் இப்ப இறக்கி விடுவா? இறக்கி விடுங்க. என்னை யாராவது கீழே இறக்கி விடுங்க. எனக்கு இந்த மாதிரி தலையில தொங்குறது சுத்தமா பிடிக்கல. யாராவது காப்பாத்துங்களேன்.